Hello friends, welcome to Blissful Life. Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல Maggi Lollipop எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். Maggi பொட்டேட்டோ வச்சு இத செஞ்சிடலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி, கிட்ஸ்க்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு Maggi பாக்கெட்க்கு 1.5 கிளாஸ் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இதுல Maggi மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுல 1/2 ஸ்பூன் அளவுக்கு chili powder ஆட் பண்ணிக்கலாம். இதுல இப்போ Maggi ஆட் பண்ணிடலாம். இது அப்படியே 5 minutes க்ளோஸ் பண்ணி வச்சோம்னா Maggi ரெடி ஆயிடும். இப்போ இந்த Maggi-யை ஒரு பவுல்ல ஆட் பண்ணிட்டு அதை அப்படியே நல்லா ஆற விட்டுடலாம். இது ஆறுனதுமே நம்ம லாலிபாப் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்குள்ள இதுக்கு மேலே போடுற அந்த க்ரீமை செய்யலாம். ஒரு பவுல்ல 3 ஸ்பூன் அளவுக்கு மைனஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதில் 1 ஸ்பூன் போல் ரெட் சில்லி சாஸ் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இந்த க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சிடலாம். Maggi Lollipop மேலே கோட்டிங் பண்ணுறதுக்கு 6 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம். 6 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வரும். இப்போ இதில் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணதுமே இதில் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி இந்த மாதிரி பதத்துக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இதில் தான் டிப் பண்ணி எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு கிளாஸில் இதை ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ Maggi நல்லா ஆறிடுச்சு. இதில் 2 வேக வச்ச உருளைக்கிழங்க இந்த மாதிரி மசிச்சு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த Maggi லாலிபாப்பை வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சே செஞ்சிடலாம். ரொம்ப சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். இந்த மாதிரி ஈவினிங்கில் செஞ்சு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இதில் இந்த மாதிரி குட்டியாக பால் மாதிரி எடுத்துகிட்டு ஸ்கீவர்ஸ் வச்சு இதை லாலிபாப் மாதிரி பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த ஸ்டிக்கில் எட்ஜில் இந்த மாதிரி இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் இது தனியாக வராது. இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரியே எல்லாத்தையுமே எடுத்து செஞ்சு வச்சுக்கலாம். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த லாலிபாப்ஸை நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த மிக்ஸில் இந்த மாதிரி டிப் பண்ணிக்கலாம். இந்த எட்ஜ் படுற வரைக்குமே நல்லா டிப் பண்ணிவிட்டு நல்லா காஞ்சிருக்க ஆயிலில் இதை அப்படியே போட்டுக்கலாம். இப்போ இது ஒரு பக்கம் வெந்ததுமே இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா கலர் வந்ததும் இதை வெளியில் எடுத்துடலாம். ஆல்ரெடி உள்ளே நல்லா வெந்திருக்கும். மேலே அந்த கோட்டிங் மட்டும் நல்லா கலர் வந்து கிறிஸ்பியாக ஆனதுமே வெளியில் எடுத்துடலாம். உள்ளே நல்லா சாஃப்டாக வெளியே நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் இந்த Maggi லாலிபாப் ரெசிபி. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. வெளியில் எடுத்துடலாம். இந்த மாதிரி ஓவல் ஷேப்பாகவும் செஞ்சுக்கலாம். இல்லைனா குட்டி குட்டியாக பால்ஸ் மாதிரியும் செஞ்சு டூத் பிக்கில் குத்தி இந்த மாதிரி ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த மயோனோஸை இது மேலே அப்ளை பண்ணிக்கலாம். இது டொமேட்டோ சாஸ் கூட இல்லைனா இந்த மயோனோஸ் கூட தொட்டு சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வரும். இதே மாதிரி சிம்பிளான ஸ்நாக்ஸ் வீடியோஸோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.